ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியா இதுவரை பார்க்காத பழைய திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும். எச்சரிக்கை விடுத்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெண்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் தருணம் இது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் கருத்து தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. கைத்தறி விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு ரூபாய் 30,000 வழங்கப்படும். காவலர்களின் மாத ஊதியம் ரூபாய் 25,000 உயர்த்தப்படும் என திருப்பூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்து விஜய் அறிவிப்பு. ரூபாய் 2,000 தருகிறேன் என்று அவர்கள் சொன்னால் நம்புகிறார்கள். புதுமண பெண்களுக்கு 1 கிலோ வைரம் அளிக்கப்படும் என நான் சொன்னால் மறுக்கிறார்கள் என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் நாம் தமிழர் சீமான். இனி விரிவான செய்திகளை காணலாம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியா இதுவரை பார்க்காத பழைய திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்க 16ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடுகின்றது. இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய பாஜக அரசிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய வீடியோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதில் பெண்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் தருணம் இது என தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார் என்றும், தமிழ்நாட்டின் வாசல் வரை வந்துவிட்ட பேராபத்து பற்றி சொல்லவும் மத்திய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் இந்த வீடியோ என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தாலும் இந்த கடமை தவிர்க்க முடியாதது என்றும், நாளை மறுநாள் 16ஆம் தேதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூடுகிறது என்றும், கூட்டத்தொடர் கூடுகிறது என்று சொல்வதை விட தமிழ்நாடு மேற்கு வங்க பேரவை தேர்தலுக்கு நடுவில் வலுக்கட்டாயமாக கூட்டப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் என்றும், தொகுதி மறுவரையறை என்கின்ற சட்ட திருத்தத்தை இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப் போகிறார்கள். முதலில் இருந்தே இது தொடர்பாக நாம் தொடர்ந்து எச்சரித்தோம் என்றும், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள பாதிப்படையக்கூடிய மாநிலங்களின் முதலமைச்சர்களையும் முக்கிய கட்சிகளின் தலைவர்களையும் சென்னைக்கு அழைத்து கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடத்தினோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கள், அளவாக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடியுங்கள் என்று மத்திய அரசு கூறியதையெல்லாம் நாங்கள் கேட்டோம். சொன்னதை செய்ததால் எங்களுக்கு தண்டனை தருவீர்களா என்றும் கேள்வி எழுப்பிய அவர், தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியா இதுவரை பார்க்காத திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்தார். பெண்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் தருணம் என்று தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக நாளை மறுநாள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடுகின்றது. இதனிடையே இந்த தொகுதி மறுவரையறையால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையும் என்றும், இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் எதிர்க்கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், தோல்வி பயத்தின் வெளிப்பாடுதான் முதலமைச்சரின் செய்தி என்றும், நாடாளுமன்றத்தை கூட்டுவது மத்திய ஆட்சியாளர்கள், 5 மாநிலங்களுக்கு தான் தேர்தல் நடைபெறுகிறது. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பது நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற தருணம் இது என்றும், அதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றும், பல ஆண்டுகளாக கோரிக்கை தற்போது நிறைவேறி உள்ளது, இதை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கைத்தறி விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு ரூபாய் 30,000 வழங்கப்படும் என்றும், காவலர்களின் மாத ஊதியம் ரூபாய் 25,000 உயர்த்தப்படும் என்றும் திருப்பூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்து விஜய் அறிவித்தார். திருப்பூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார்.
அப்போது பேசிய அவர், என் நெஞ்சில் குடியிருக்கும் கொங்கு மண்டல தங்கங்களே, திருப்பூர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 16ஆம் தேதி தேர்தல் வாக்குறுதிகளை புத்தமாக வெளியிட உள்ளோம். அதற்கு முன் உங்களிடம் சில முக்கிய வாக்குறுதிகளை அறிவிக்கின்றேன் என்று தெரிவித்தார். அதில் நெசவாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக சர்வதேச சந்தைகளில் விற்க அரசு சார்பில் இ-காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும் என்றும், நிலையற்ற நுள்விலை மின்சார நெருக்கடியை பகிர்ந்து கொள்ள கைத்தறி, விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு ரூபாய் 30,000 வழங்கப்படும் என்றும், கைத்தறிகளுக்கு இலவச மின்சாரம் 500 யூனிட்டாகவும், விசைத்தறிகளுக்கு 1500 யூனிட்டாகவும் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் நெசவாளர்களின் உற்பத்தி செலவுகளை குறைக்க நூல் சாயங்களுக்கு 50% மானியம் வழங்கப்படும். அனைத்து நெசவாளர்களுக்கும் ரூபாய் 10 லட்சம் ஆயுள் காப்பீடு செய்யப்படும். நெசவாளர்களின் முதியோர் ஓய்வூதியம் ரூபாய் 3000 உயர்த்தப்படும். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு 100% மின்சார வரிவிலக்கு அளிக்கப்படும் என்றும் தேர்தல் பரப்புரையில் விஜய் அறிவித்தார். புது மணப்பெண்களுக்கு 1 கிலோ வைரம் அளிக்கப்படும். விரும்பும் நாடுகளுக்கு தேனிலவு பயணம் ஏற்பாடு செய்யப்படும் என்று திருப்புவனம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட நாம் தமிழர் சீமான் சிரித்துக்கொண்டே, அவர்கள் ரூபாய் 2000 தருகிறேன் என்று சொன்னால் நம்புகிறார்கள், நான் சொன்னால் மறுக்கிறார்கள் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது சிறிது நேரம் கிண்டலாக தனது மனதில் இருக்கும் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய அவர், நான் 15 ஆண்டுகளாக காதலித்து கத்திக் கொண்டிருக்கின்றேன். என் காதல் புரிந்துவிட்டால் நான் வென்று விடுவேன். நான் நீண்ட நாட்களாக ஒருதலை காதலாகவே சென்று கொண்டிருக்கின்றேன். இந்த மக்கள் என்னை கண்டுகொள்வதில்லை என்று தெரிவித்தார். மேலும் நானும் மற்ற அரசியல் கட்சியினரை போலவே ஏமாற்றலாம் என யோசிக்கின்றேன். ஆனால் மனம் ஒத்துக்கொள்ள மறுக்கிறது எனவும், அவர்கள் ரூபாய் 2000 தருகிறோம் என கூறுகிறார்கள், அதனை நம்புகிறார்கள். நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தருகிறேன் என்று நான் சொன்னால் சிரிக்கிறார்கள் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1 கிலோ தங்கம், புதிதாக திருமணமான பெண்களுக்கு 1 கிலோ வைரமும், விரும்பிய நாட்டிற்கு தேனிலவு செல்ல ஏற்பாடும் செய்யப்படும். வேறு ஏதேனும் வேண்டுமா என சிரித்துக்கொண்டே கலகலப்பாக சீமான் பேசினார். மேலும் மக்களை திருந்துங்கள், இது போன்ற இலவசங்களை நம்பாதீர்கள். வீட்டிற்கு 2 பேருக்கு அரசு வேலை தருகின்றேன். ஒரு வட இந்தியர்களும் இங்கு இருக்க மாட்டார்கள். படிப்புக்கு ஏற்ற வேலை, திறன் மேம்பாடு என அனைத்தையும் நான் செய்வேன் என்றும், மது காய்ச்சப்படாது, விற்கப்படாது. அதற்கு பதில் பணம், பால், தென்னம்பால் போன்றவை விற்கப்படும் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்தார். பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் நித்யானந்தன் டீ கடையில் வியாபாரம் செய்து மக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் நித்யானந்தம், நகர வடக்கு செயலாளர் நவநீத கிருஷ்ணன், நகரமன்ற தலைவர் ஷியாமலா மற்றும் காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று பொள்ளாச்சி நகர பகுதிகளான குமரன் நகர், பழனியம்மாள் லேவுட், KVR லேவுட் உள்ளிட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திடீரென டீ கடைக்கு சென்று டீ போட்டு கொடுத்து அன்பாக பேசி நூதன முறையில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து குமரன் நகர் பள்ளிவாசல் நிர்வாகிகள் வேட்பாளர் நித்யானந்தத்திற்கு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து பொதுமக்களிடையே வேட்பாளர் நித்யானந்தம் பேசினார். அப்போது மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர் என்றும், பொள்ளாச்சியை பொறுத்தவரை அதிகப்படியாக படித்த மாணவ மாணவிகள் வெளியூர்களுக்கு சென்று வேலைவாய்ப்பை தேடுகின்றனர். இதனை போக்க பொள்ளாச்சியிலேயே IT கம்பெனி போன்ற கம்பெனிகளை உருவாக்கி வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்தி தருவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்றும், பொள்ளாச்சி ரயில் நிலையத்தை பாலக்காடு கோட்டத்திலிருந்து சேலம் கோட்டத்தில் இணைக்கவும், தொழில் வளர்ச்சியை பெருக்க கூடுதல் ரயில்கள் இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் நித்யானந்தம் தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கு. செல்வபெருந்தகை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் வேட்பாளர் கு. செல்வபெருந்தகை தொகுதிக்கு உட்பட்ட குன்றத்தூர் அடுத்த படப்பை, கரசங்கால், மணிமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சி பகுதிகளில் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார்.
பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த போது பொதுமக்களிடையே வேட்பாளர் கு. செல்வபெருந்தகை பேசினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்வேன் என்று தெரிவித்தார். மேலும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அமைந்ததும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்து தருவேன் என கூறி காங்கிரஸ் வேட்பாளர் கு. செல்வபெருந்தகை பொதுமக்களிடம் தீவிரமாக கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன், கீழ்படப்பை ஊராட்சி மன்ற தலைவர் கர்ணன், திமுக கூட்டணி கட்சியின் விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். பாண்டிச்சேரியில் அதிமுக தேய்ந்து பாஜக வளர்ந்ததை போல தமிழ்நாட்டிலும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக தேய்ந்துவிடும் என்றும் பாஜகவை தனித்து எதிர்க்கின்ற வலிமை விசிகவிடம் இல்லாததால் திமுக கூட்டணியுடன் இணைந்து எதிர்க்கின்றோம் என்று கும்மிடிப்பூண்டி திமுக வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பஜாரில் கும்மிடிப்பூண்டி தொகுதி திமுக வேட்பாளர் டி.ஜே. கோவிந்தராஜனை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் திறந்த ஜீப்பில் நின்றபடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் என்றும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டதால் பிரச்சாரத்திற்கு வருவதில் ஏற்பட்ட காலதாமதத்திற்கு வருந்துகிறேன் எனவும் தெரிவித்தார். மேலும் சொந்த கிராமங்களில் அனைவரும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். 2019, 2021, 2024 பொது தேர்தல்களில் வெற்றிகளை குவித்து வருகின்றோம் எனவும் தமிழக அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத சக்தி என வளர்ந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி, ராம்தாஸ் அத்வாலே கட்சி உட்பட நாட்டிலேயே 4 வயது கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்றுள்ளது எனவும் நாடு விடுதலை பெற்ற 75 ஆண்டுகால வரலாற்றில் திமுகவின் உதவியோடு நாம் அங்கீகாரம் பெற்றுள்ளோம் என்றும் ஒவ்வொரு தேர்தல்களிலும் குறிப்பிட்ட வாக்குகளை பெற வேண்டும் எனவும் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பிற தொகுதிகளில் நமது வாக்கு எப்படி மொத்தமாக கிடைக்கிறது என்பதே முக்கியம் என்றும் தெரிவித்தார். மேலும் 10-15 தொகுதி வாங்கக்கூடாதா, எடப்பாடியிடம் செல்லக்கூடாதா அல்லது கூட்டணியில் பங்கு என கூறிய விஜயிடம் செல்லக்கூடாதா என பலர் கேட்பதாகவும், பேரம் பேசும் அரசியல் வியாபாரம் நடத்தும் இயக்கம் அல்ல விசிக எனவும், பேராசையால் மாறி மாறி கூட்டணி அமைத்து நம்பிக்கையை இழக்க தயாராக இல்லை என்றும், திமுக அணியில் இருந்து வெளியேறினால் எனக்கு என்ன அச்சுறுத்தல் வரப்போகிறது, ஒன்றுமில்லை எனவும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். முன்னதாக அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு பேருந்து நிலையத்திலிருந்து அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்த தொல் திருமாவளவனுக்கு பிரச்சாரத்தின் இறுதியில் கட்சி நிர்வாகிகள் ராட்சத கிரேன் மூலம் பிரம்மாண்ட ரோஜா மாலையை அணிவித்து ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் பூக்களை தூவினர். மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட உள்ளதாக முதலமைச்சர் கூறுவது தவறு என்று சென்னை கிண்டியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்த முதலமைச்சரின் கருத்துகள் ஏற்புடையதல்ல என்றும், பிரதமருக்கு கடைசி எச்சரிக்கை 1960களை மீண்டும் பார்ப்பீர்கள் என முதலமைச்சர் பொறுப்பில் இருப்பவர் கூறுவது சரியல்ல என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையிலிருந்து 50% அளவிற்கு தொகுதிகளை அதிகரிக்க உள்ளனர் என்றும், நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழகத்தின் மக்களவை தொகுதி எண்ணிக்கை 59 தொகுதிகள் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும், மறுவரையறை செய்யப்படுவதன் மூலம் புதுக்கோட்டை உள்ளிட்ட சில நாடாளுமன்ற தொகுதிகள் மீண்டும் உருவாகக்கூடும் என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசுகின்ற வார்த்தையை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். 1996 பாராளுமன்றத்தில் தொடர்ந்து சகோதரிகள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 33% இடஒதுக்கீடு மசோதாவை எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்கிறாங்க. 96, அதன் பிறகு 20 ஆண்டு காலம் தோல்வி, அதன் பிறகு 2010 ராஜ்யசபால பாஸ் பண்ணாங்க, லோக்சபால பாஸ் பண்ணல.
திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், இந்திய அரசினுடைய முக்கியமான தலைவர்கள், பெண்களுக்கு நாங்கள் இருக்கும் வரை இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன பாராளுமன்றம். சித்திரை 1ஐ முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் எஸ் குளவாய்ப்பட்டியில் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி அலங்கரிக்கப்பட்ட 11 ஜோடி காளை மாடுகளை நள்ளீரில் பூட்டி உழவு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் எஸ் குளவாய்ப்பட்டியில் சித்திரை முதல் நாளான இன்று 36வது ஆண்டாக நள்ளீர் பூட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் ஒன்றிணைந்து அந்த பகுதியில் உள்ள காடுவாரா ஐயனார், சப்பானி கருப்பர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு தேங்காய், பழங்கள், பச்சரிசி மற்றும் தானியங்களை வைத்து வணங்கினர். அதன் பின்னர் காப்பரிசியை கிராம மக்களுக்கு பகிர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட 11 ஜோடி காளை மாடுகளை நள்ளேரில் பூட்டி விளைநிலத்தை உழுது இந்த ஆண்டு நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்று வழிபட்டு விவசாயத்தை போற்றினர். மேலும் குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள் ஏர்பூட்டி உழுவதை கற்றுக்கொண்டு உழவு செய்தது பார்ப்பவர்களை மகிழ்ச்சியடைய செய்தது. மேலும் விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய உபகரணங்களையும் வைத்து வழிபட்டு பெண்கள் கும்மியளித்து குலவையிட்டு எந்த ஒரு இயற்கை பேரிடரிலும் விவசாயிகளும் விவசாயமும் பாதிக்க கூடாது, நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் என வேண்டினர். மேலும் பல இடங்களில் பாரம்பரிய முறைப்படி மாடுகளை வைத்து உழவு செய்யாமல் டிராக்டர் உள்ளிட்ட இயந்திரங்களை கொண்டு உழவு பணி மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் எஸ் குளவாய்ப்பட்டியை சேர்ந்த விவசாயிகள் மாடுகளை கொண்டு ஏர் பூட்டி நிலத்தை உழுதது வியப்பை ஏற்படுத்தியது. அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து டாக்டர் VS ஐசக் ஐயா தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் வேட்பாளர் முனுசாமியை ஆதரித்து நிறுவன தலைவர் பிரதமர் பேராயர் டாக்டர் VS ஐசக் ஐயா நெமிலி பேருந்து நிலையம், பணப்பாக்கம் உட்பட பல்வேறு பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து எடப்பாடி பழனிசாமி கண்ணிய குறைவாக தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுவது வன்மையான கண்டனத்துக்கு உரியது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேடு அருகே தெருவீதியம்மன் கோவில் தெருவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பே. சண்முகம் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜாவிற்கு வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்போது வேட்பாளர் பிரபாகர ராஜாவிற்கும் சண்முகத்திற்கும் பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்றனர். அப்போது பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு சண்முகம் கேட்டுக்கொண்டார். அதன் பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பே. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து எடப்பாடி பழனிசாமி கண்ணிய குறைவாக தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுவது வன்மையான கண்டனத்துக்கு உரியது என்றும், எடப்பாடி பழனிசாமியின் அவர் செய்த சாதனை குறித்தும், ஒன்றிய பாஜக மோடி அரசு தமிழ்நாட்டிற்கு ஏதாவது செய்திருந்தால் அதை சொல்லி ஓட்டு கேட்கலாம் என்றும், அப்படி ஒன்றுமில்லை என்பதால் அவர் முதலமைச்சர் குறித்து கண்ணிய குறைவாக பேசி வருகிறார் என்றும் பே. சண்முகம் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் கண்ணிய குறைவாக பேசுவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. கொள்கையை சொல்லி ஓட்டு கேளுங்க, உங்க தேர்தல் அறிக்கையை சொல்லி ஓட்டு கேளுங்க. நாங்க அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் அனைவருமே தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுவதில்லை. என்ன நடந்ததோ அதை சொல்றோம், ஏற்கனவே என்ன செய்தோமோ அதை சொல்கிறோம், எதிர்காலத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை முன்னிறுத்தித்தான் எங்களுடைய பிரச்சாரம் என்பது இருக்கிறது. ஆகவே எடப்பாடியினுடைய இத்தகைய அணுகுமுறை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து விஜய் புறப்பட்டு சென்று திருப்பூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று திருப்பூர், அவிநாசி, பெருமாநல்லூரில் மாலை 3 மணி அளவில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களை ஆதரித்து விசில் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு காரில் சென்றார். அதன் பின்னர் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் கோவை விமான நிலையம் சென்றடைந்து திருப்பூர், அவிநாசி, பெருமாநல்லூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அண்ணல் அம்பேத்கர் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டம் இன்று வரை நமது கூட்டாட்சி தத்துவத்தையும் உரிமையையும் பாதுகாப்பதாக உள்ளது என்று சென்னை தேனாம்பேட்டையில் திமுகவின் சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் அண்ணா அறிவாலயத்தில் மூத்த வழக்கறிஞரும் திமுகவின் சட்டத்துறை செயலாளருமான NR இளங்கோ ஜெம் டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது அம்பேத்கரின் பிறந்த நாளான இன்று நாட்டு மக்களுக்கு என்ன செய்தி கூற விரும்புகின்றீர்கள் என்ற கேள்விக்கு
இந்திய திருநாட்டின் மிகப்பெரிய உரிமை ஆவணமாக தொலைநோக்கு பார்வையோடு அண்ணல் அம்பேத்கர் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டம் இன்று வரை நமது கூட்டாட்சி தத்துவத்தையும் உரிமையையும் பாதுகாப்பதாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இன்றைய காலகட்டத்தில் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். அரசியல் சட்டத்தை ஒன்றிய அரசு மாற்றாமல் பாதுகாக்க வேண்டும். ஒன்றிய அரசு நிறைய சட்டங்களை கொண்டு வருகிறது. அது அடிப்படை உரிமையை பறிப்பதாகவும் மத ஒற்றுமையை குழைப்பதாகவும் இருக்கின்றது என்று சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ தெரிவித்தார். மேலும் பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர், கருப்பு பணத்தை அழித்து காட்டுவோம் என்றார்கள். ஒவ்வொரு இந்தியர் கணக்கிலும் 15 லட்சம் செலுத்துவோம் என்றார்கள். இதனை செய்தார்களா என்ற கேள்வியை மூத்தார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை வெல்வோம் என்பது கழக தலைவரின் இலக்கு என்றும் அந்த இலக்கை எந்தவித சிரமமும் இல்லாமல் நாங்கள் அதில் வெற்றி பெறுவோம் என்றும் வழக்கறிஞரும் திமுகவின் சட்டத்துறை செயலாளருமான NR இளங்கோ தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். அதில் நாங்கள் மகளிருக்கு 2000 ரூபாய் உரிமை தொகை தருவோம்னு சொன்னோம். அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. இன்னும் வித்தியாசம் 2000 ரூபாய் அப்படின்னு பார்க்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறோம், சொல்லாத வாக்குறுதிகளையும் கொடுத்துருக்கிறோம், நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இதுவரை சொல்லியிருக்கக்கூடிய எந்த வாக்குறுதியும் எந்த நேரத்திலையும் நிறைவேற்றியதே இல்லை. இப்போ 2000 ரூபா கொடுக்குறாங்களா, 3000 ரூபா கொடுக்குறாங்களா, இல்லை 1000 ரூபா கொடுக்குறாங்களான்றது பிரச்சனை இல்லை. சொன்னால் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்றது தான் பிரச்சனை. புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி பழைய ரயில்வே சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் 500க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய ரயில்வே சாலையில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து முழக்கங்களை எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் பகுதி செயலாளர் மதன்குமார் ஏற்பாட்டில் 19வது வார்டு பகுதிகளான காந்தி ரோடு, ராஜாஜி மார்க்கெட், உப்புக்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தார். அப்போது அப்பகுதியை சேர்ந்த சிறுவன் தான் வரைந்த விஜயின் படத்தை வேட்பாளர் RV ரஞ்சித்குமாரிடம் காண்பித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு வாழ்த்து பெற்றான். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாநகர செயலாளர் மதன்குமார், 18வது வார்டு செயலாளர் நெல்சன், காஞ்சிபுரம் ஒன்றிய செயலாளர் ஜில்லா சரவணன் உள்ளிட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்த போது திமுக நிர்வாகி 25,000 சாக்லேட்டுகளால் உருவான 15 அடி உயர ராட்சத மாலையை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தார். தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதியான சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் சித்தாளப்பாக்கம் ஊராட்சியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து சித்தாளப்பாக்கம் திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரமணி கணேசன் 25,000 சாக்லேட்டுகளால் உருவான 15 அடி உயரம் கொண்ட ராட்சத மாலையை வேட்பாளருக்கு அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தார். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர் அரவிந்த் ரமேஷிற்கு பொதுமக்கள் மயிலிறகு மாலை அணிவித்தும் கிரீடம் வைத்தும் கையில் கஜம் வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதேபோன்று திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் செல்லும் இடங்களிலெல்லாம்
திமுக நிர்வாகிகள் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் விதவிதமான மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டப்பணிகளை செய்துள்ளேன் என்றும் இதேபோன்று எனது பணிகள் தொடர இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமுரளி பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமுரளி என்கின்ற குட்டியப்பா தொகுதிக்கு உட்பட்ட கொடிக்குறிச்சி, சிவராமப்பேட்டை, வள்ளியம்மாள்புரம், நைனாகரம், இடைக்கால், துரைசாமிபுரம், காமராஜர் நகர், சமத்துவபுரம், சங்குபுரம், ஊர்மேலழகியான், கண்டுகொண்டான், மாணிக்கம், சின்னப்பனையன்குளம், வேலாயுதபுரம், பொய்கை, கோவிலாண்டனூர், கள்ளியம்புலி, சின்னத்தம்பி, நாட்டாரூர், சாம்பவர், வடகரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பொய்கையில் மாவட்ட துணை செயலாளர் மாரியப்பன் தலைமையில் ஊர் பொதுமக்கள் திரண்டு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து பொதுமக்களிடையே அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமுரளி பேசினார். அப்போது கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் படித்த இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் அவர்கள் வேலையின்றி வெளி மாநிலத்திற்கும் வெளிநாட்டிற்கும் செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் இதனை தடுத்து நிறுத்த நமது பகுதியில் புதிய தொழிற்கூடங்கள் அமைக்கவும் சுய தொழில் தொடங்கவும் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தனியார் நிறுவனங்களின் உதவியுடன் வேலைவாய்ப்பு முகாமை நடத்துவேன் எனவும் கடையநல்லூர் தொகுதியில் வேளாண் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் எனவும் வேட்பாளர் கிருஷ்ணமுரளி தெரிவித்தார். மேலும் இடைக்கால் மற்றும் சாம்பவர் வடகரை கிராமங்களில் ரூபாய் 34,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை மருந்தக கட்டிடமும், அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 1,41,00,000 மதிப்பீட்டில் 6 கூடுதல் வகுப்பறை கட்டிடமும், ஆயக்குடியில் ரூபாய் 48,35,000 மதிப்பீட்டில் கால்நடை மருந்தக கட்டிடமும் கட்டப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் வேலாயுதபுரத்தில் ரூபாய் 42,36,000 மதிப்பீட்டில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறை கட்டிடமும், ஊர்மேலழகியான் கிராமத்தில் ரூபாய் 84,72,200 மதிப்பீட்டில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 4 கூடுதல் வகுப்பறை கட்டிடமும், ஆயக்குடி மருத்துவமனையில் ரூபாய் 3,50,00,000 மதிப்பீட்டில் 4 கூடுதல் கட்டிடமும், ஆயக்குடியில் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் சுற்றுலா மாளிகைகளை கட்டிடமும், சுந்தரபாண்டியபுரம் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்தில் அனுமன் நதி ஆற்றின் குறுக்கே ரூபாய் 5,55,00,000 மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது என்றும் இதேபோன்று எனது பணிகள் தொடர இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமுரளி பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த அயனஞ்சேரியில் கொண்டாடப்பட்ட அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் அயனஞ்சேரி ஊராட்சியில் பேருந்து வசதி இல்லாமல் தவித்து வரும் மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரிடம் எடுத்து கூறி பேருந்து வசதியை ஏற்படுத்தி தருவேன் என திமுக தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாச்சலம் உறுதியளித்தார். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த அயனஞ்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட திமுக தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாசலம் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும், அன்னதானம் வழங்கியும், 500க்கும் மேற்பட்டோருக்கு வேட்டி சேலை வழங்கியும் அம்பேத்கர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார். இதையடுத்து விழாவில் பங்கேற்ற பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாசலம் பேசினார். அப்போது உங்கள் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து மருத்துவராகவோ, காவல்துறை அதிகாரியாகவோ, மாவட்ட ஆட்சியராகவோ உருவாக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவரும் வேட்பாளருமான செல்வ பெருந்தகைக்கு கை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானதும் அயனஞ்சேரி ஊராட்சியில் பேருந்து வசதி இல்லாமல் தவித்து வரும் மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரிடம் எடுத்து கூறி பேருந்து வசதியை ஏற்படுத்தி தருவேன் என்றும் திமுக தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாச்சலம் தெரிவித்தார். விழாவில் அன்னை உதவும் கரங்கள் அறக்கட்டளை டாக்டர் AS பிருத்திவிராஜன், தர்மா மற்றும் அம்பேத்கர் நல்வழியை பின்பற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
மருத்துவர் ராமதாஸ் தரப்பு பாமக வேட்பாளர் முத்துப்பெருமாள் வந்தவாசி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தபோது அன்புமணி தரப்பு பாமகவினர் பிரச்சார வாகனத்தை மறித்து பாமக கொடியை பயன்படுத்தக்கூடாது என தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் நந்தவாசி தொகுதியில் போட்டியிடும் ராமதாஸ் தரப்பு பாமக வேட்பாளர் முத்துப்பெருமாள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னச்சேத்பட்டு, தெள்ளூர், மும்முனி ஆகிய பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து சுயேட்சை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பிரச்சார வாகனத்தை அன்புமணி தரப்பு பாமகவினர் வழிமடக்கி பாமக ராமதாஸ் படம் அச்சிடப்பட்ட கொடியை பயன்படுத்தக்கூடாது என தகராறில் ஈடுபட்டனர். மேலும் கொடியை அகற்றிவிட்டு பிரச்சாரத்திற்கு செல்லுங்கள் என்று தெரிவித்தனர். அப்போது ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகள் கொடியை பயன்படுத்த எந்தவித தடையும் இல்லை, நாங்கள் பயன்படுத்துவோம் என காரசார விவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ராமதாஸ் தரப்பு பாமகவினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வந்தவாசி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடமும் அன்புமணி தரப்பு பாமக நிர்வாகிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகள் கொடியை பயன்படுத்துவதற்கு எந்தவித தடையும் இதுவரை விதிக்கப்படவில்லை எனவும் வீணாக பிரச்சனை தேவையில்லை எனவும் ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகள் பிரச்சாரம் செய்யும் போது யாரும் தலையிடக்கூடாது என்றும் ராமதாஸ் தரப்பு மற்றும் அன்புமணி தரப்பினருக்கு அறிவுரை கூறினர். ஏதாவது பிரச்சனை செய்தால் வழக்கு பதிவு செய்யப்படும் என எச்சரித்து காவல்துறையினர் அனைவரையும் அனுப்பி வைத்தனர். இதனால் பரபரப்பான சூழல் நிலவியது. நாடாளுமன்றத்தில் மின்சார மசோதா தனியாருக்கு சென்றால் இலவச விவசாயிகளுக்கு மின்சாரம் கிடைக்காது என்று மன்னார்குடியில் வேட்பாளர் டிஆர்பி ராஜாவிற்கு ஆதரவாக ஜி ராமகிருஷ்ணன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த போது தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் டிஆர்பி ராஜாவை ஆதரித்து தொகுதிக்கு உட்பட்ட மன்னார்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய கட்டுப்பாடு குழு தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நெல் கொள்முதல் விலையில் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி பாஜகவை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் நடவடிக்கையாக உள்ளது என்றும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால்தான் ஊக்கத்தொகை அளித்து விவசாயிகளை பாதுகாக்க முடியும் என்றும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மின்சார மசோதா தனியாருக்கு சென்றால் இலவச விவசாயிகளுக்கு மின்சாரம் கிடைக்காது என்றும் பொதுமக்களிடையே ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க, மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க, மக்கள் வளத்தை பாதுகாக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் என்றும் 2000 கோடி திட்டங்களை வைத்துள்ளதாக டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார் எனவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற நவீன பார்வையுடைய டிஆர்பி ராஜாவிற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களை ஜி ராமகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். காட்டுமன்னார் கோவிலில் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு தர்ம சக்தி சேனை அறக்கட்டளை நிறுவனர் சிற்பி பரமகுரு தலைமையில் அண்ணல் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மற்றும் ஆயங்குடியில் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு தர்மசக்தி சேனை அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் பிரம்மஸ்ரீ ரா பரமகுரு சாம்பவர் தலைமையில் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தர்மசக்தி சேனை அறக்கட்டளையின் செயலாளர் வழக்கறிஞர் தர்மராஜன் மற்றும் அலெக்சாண்டர், சுதர்ஷன், விஜய், வீரமணி, ஆனந்த், சூர்யா, விஜயகாந்த், முகிலன், வல்லரசு, கார்த்தி, பாலா, ஐயப்பன், சக்தி, ராஜ், மோகன், சிலம்பு, சூர்யா, அருண், சுமன், ஸ்ரீதர், தனுஷ், பிரதீப், கலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேடசந்தூர் அடுத்த தோப்பூர் சுக்காம்பட்டியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பூக்குழி இறங்கும் விழா நடைபெற்றது.
திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அடுத்த தோப்பூர் சுக்காம்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 13ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பூக்குழி பூஜை மற்றும் சிறப்பு தீர்த்த அபிஷேகம் நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று மாலை அணிந்து கங்கணம் கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கரகம் அமைத்து பூக்குழி வளர்க்கும் ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஊஞ்சலூர் காவேரி ஆற்றிலிருந்து கோவிலுக்கு தீர்த்த குடங்களையும் முளைப்பாரியையும் எடுத்து வந்தனர். அதன் பின்னர் கோவில் முன்பாக 15 அடி நீளத்தில் அமைக்கப்பட்ட பூக்குழியில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 300க்கும் மேற்பட்டோர் பக்தி பரவசத்துடன் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கடல், காவேரி, ஆகாச கங்கை ஆகிய புனித தீர்த்தங்களை முத்துமாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழ் வருடப்பிறப்பையொட்டி காரைக்கால் அடுத்த அகரசேத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு 500க்கும் மேற்பட்டோர் பால்குடம் சுமந்து சென்று பாலாபிஷேகம் செய்து அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த அகரசேத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் 4வது ஆண்டாக பராபவ தமிழ் வருட பிறப்பையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் ஆலயத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பால்குடத்தினை முக்கிய வீதிகள் வழியாக சுமந்து சென்று ஆலயத்தை வந்தடைந்தனர். அதன் பின்னர் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மகா மாரியம்மனை வழிபட்டனர். தமிழ் புத்தாண்டையொட்டி திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கிரிவலம் வந்த விவசாயிகள் கோவில் நிலத்தில் காளை மாடுகளை ஏரில் பூட்டி உழவு செய்தனர். தமிழ் புத்தாண்டையொட்டி திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மூலவர், கற்பக விநாயகர், சத்தியகிரீஸ்வரர், துர்க்கையம்மன், சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானையம்மன், பவளக்கனி பெருமாள் ஆகிய தெய்வங்கள் தங்க கவசத்தில் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அப்போது ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விவசாயம் செழிக்கவும் மழை பெய்திடவும் திருப்பரங்குன்றம் பகுதி மக்கள் கிரிவலம் வரும்போது மலைக்கு பின்புறம் அமைந்துள்ள கோவில் நிலத்தில் காளை மாடுகளை ஏரில் பூட்டி உழவு செய்தனர். அதன் பின்னர் மலைக்குகை கோவில் அடிவாரத்தில் மதியம் 12 மணிக்கு விவசாய மக்கள் ஒன்று சேர்ந்து கிராமத்து கூலியை நிர்ணயம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியா இதுவரை பார்க்காத பழைய திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெண்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் தருணம் இது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் கருத்து தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. கைத்தறி, விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு ரூபாய் 30,000 வழங்கப்படும். காவலர்களின் மாத ஊதியம் ரூபாய் 25,000 உயர்த்தப்படும் என திருப்பூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்து விஜய் அறிவிப்பு. ரூபாய் 2,000 தருகிறேன் என்று அவர்கள் சொன்னால் நம்புகிறார்கள். புதுமண பெண்களுக்கு 1 கிலோ வைரம் அளிக்கப்படும் என நான் சொன்னால் மறுக்கிறார்கள் என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் நாம் தமிழர் சீமான். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.